ஸ்ரீநாத குருஹரியமஹம் பத்தி டிவி தான் எல்லாருக்கும் ஒரு வேதாந்த சங்கிரகத்துல தத்துவமசி அப்படின்ற வாக்கியத்துடைய விசாரத்தை பார்த்துட்டு தத்துவம் அசி நீ அந்த பிரம்மமாக கனவாய் அப்படின்னு சொல்ற விசாரம் அதை பார்த்துட்டு சாமானாதிகாரத்தை போன வாட்டி பார்த்தோம். சாமானாதிகாரம் சுவாமி கிளியரா இல்ல. இப்ப கேக்குறதா? இப்ப கிளியரா இருக்கா? இப்ப கேக்குறது. த்ரோட் இன்ஃபெக்ஷன் புரியல, சத்தமா பேச முடியல. சாமானாதிகரண்யம் மூலமா சத்து தொம் அசி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்ன்றத பார்த்தோம். சத்து அப்படின்னா சித்தாத்வைத வேதாந்தத்தின்படி சத்து அப்படின்னால் பிரம்மம், ஸ்வம் அப்படின்னாலும் பிரம்மம் தான் அர்த்தம். சத்து அப்படின்னா சத்து அப்படின்னா கல்யாண குணங்களை கொண்டதான பிரம்மம், ஜெகத்காரண பூதமா இருக்கக்கூடியதான பிரம்மம். ஸ்வமு அப்படின்னா ஜீவ பிரகார விசிஷ்டமான பிரம்மம், அதாவது ஜீவனுக்குள்ள அந்தரியாமையாக இருக்கக்கூடியதான பிரம்மம் அப்படின்னு பார்த்தோம். அத்வைத மதத்துல சத்து அப்படின்றதுனால பிரம்மம், ஸ்வம் அப்படின்றதுனால ஜீவன் அப்படின்னு சொன்னான். நம்முடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தின்படி சத்துனாலேயும் பிரம்மம் தான் அர்த்தம், ஸ்வம்னாலேயும் பிரம்மம் தான் அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு மேல லோகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுமே ஜீவனை குறிக்கக்கூடியதான பரபிரம்மத்தை சொல்லக்கூடியதான சப்தங்கள் அப்படின்னு சொன்னார். எல்லா சப்தங்களுமே பரபிரம்மத்தை குறிக்கக்கூடியதான சப்தங்கள். பரபிரம்மத்தை குறிக்கக்கூடியதான சப்தங்கள் தான். ஜடம் அப்படின்னு எடுத்துட்டா ஜடத்தை குறிக்கல, ஜடத்தை குறிக்கக்கூடிய சப்தம் இல்லை. பதம்னு எடுத்திருந்தால் படத்தை மட்டும் குறிக்கக்கூடிய சப்தம் இல்லை. கடம் அப்படின்னு சொன்னால் ஜடத்துக்குள்ள அந்தரியாமையாக இருக்கக்கூடிய ஜீவன், அந்த ஜீவனுக்கு அந்தரியாமையாக இருக்கக்கூடியதான பரபிரம்மம், அவர் வரைக்கும் அர்த்தம் சொல்லணும். சேதன பதங்களா, சேதன வஸ்துக்களாக இருக்கட்டும், அச்சேதன வஸ்துக்களாக இருக்கட்டும், சேதன வஸ்துக்களா இருக்கட்டும், அச்சேதன வஸ்துக்களா இருக்கட்டும், எதா இருந்தாலும் உங்களுக்கு அதற்கு அந்தரியாமையாக இருந்து கொண்டு பரமாத்மா
அதை வழிநடத்தி செல்கின்றான் அப்படின்னு சொல்லும். பரமாத்மா எப்படி அதை வழிநடத்தி செல்கின்றார் அப்படின்றது முக்கியம். எப்படி பரமாத்மா அதை வழிநடத்தி செல்கின்றார்? அப்படின்னா ஜீவனுக்கு நேரடியாக இருந்து கொண்டு ஜீவனுக்குள்ள நேரடியாக சாட்சாத் பிரவேசம், ஜீவனுக்குள்ள இருந்து கொண்டு ஜீவனை வழிநடத்தி செல்கின்றான். அச்சேதன பதார்த்தங்கள்ல ஒவ்வொரு அச்சேதன பதார்த்தங்கள்லயும் ஒரு ஜீவன் இருக்கிறான். அந்த ஜீவனுக்கு அந்தர்யாமியாக பரமாத்மா இருக்கிறார். ஜீவனுக்குள்ள அனுப்பிரவேசிச்சு அதன் மூலமாக பெருமாள் அதை வழிநடத்தி செல்கின்றான். யாரு? அச்சேதன பதார்த்தங்களை பெருமாள் இப்படியாக வழிநடத்தி செல்கின்றான் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மேல ஒரு கேள்வி வந்து, லோகத்துல கடம்னா கடம் தான், பட்டம்னா பட்டம் தான். கடம் என்ற சொல்லானது பரமாத்மாவை குறிக்கும், பட்டம் என்ற சொல்லானது பரமாத்மாவை குறிக்கும். அப்படின்னா எப்படி? எல்லாரும் அப்படியா அர்த்தம் பண்ணிக்கிறான் லோகத்துல? கடம்னா கடத்தை குறிக்கும், பட்டம்னா படத்தை குறிக்கும், அப்படித்தானே தெரியும். இல்ல இல்ல சுவாமி, கடம்னா பரமாத்மா, படம்னா பரமாத்மா, யாராவது சொல்லுவாங்க? லோகத்துல அப்படிதான் இருக்கு விற்பத்தி. ஒரு சப்தம் இட்லினா இட்லியை தான் குறிக்கும். சுவாமி இட்லினா இட்லி இல்ல பரமாத்மா அப்படின்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாரா? எதுக்கு இட்லின்னு சொன்னா இப்ப இட்லி சாப்பிடுவாங்க, அதனால இட்லி ஞாபகம். எல்லாமே பரமாத்மா. ஆனா எப்படி அப்படின்னா, அசுத்த வேதாந்திகளாக இருக்கக்கூடியவர்கள், அசுத்த வேதாந்திகளாக இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக எல்லா சப்தங்களும் பரமாத்மாவை சொல்லுகின்றன என்பதை அறியாதவர்கள். வேதாந்தம் அறிந்தவர்கள் எல்லா சப்தங்களும் பரமாத்மாவையே சொல்லுகின்றன என்பதை அறிந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு மேல ஒரு சில கேள்விகள் மறுபடியும் கேட்கப்பட்டது. நன்மேவம் கவாதி சப்தானாம் தத்த பதார்த்த வாசிதையா விற்பத்தி பாதிதாத்திய. லோகத்துல எல்லா சப்தங்களுமே பரபிரம்மத்தை குறிக்கின்றன அப்படின்னு சொன்னால் அந்தந்த சப்தங்களுக்கு ஒரு சக்தி இருக்கும் போது, இப்ப இது செல்போன், செல்போன் சொன்னா அது பரமாத்மாவை குறிக்கிறது அப்படின்னால் அந்த செல்போனுக்குன்னு ஒரு சப்தம் இருக்கும் இல்லையா? அது எப்படி? இப்போ அதை தெரிவிக்கக்கூடிய சப்தம், சப்தம் பாதிக்கப்படும் இல்லையா? அந்த சப்தத்தினுடைய விற்பத்தியானது பாதிக்கப்படும். லோகத்துல விற்பத்தியானது பாதிக்கப்படும் இல்லையா? அது எப்படி எடுத்துக்கிறது? அது பாதிக்கப்படுமே அப்படி இப்படி கேள்வியே கேட்க.
அதுதான் இங்க ஆரம்பத்துல கேட்கப்படுறது. இந்த விற்பத்தி பாதிக்கப்படும். விற்பத்தி பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னால் அந்தந்த சப்தங்கள் அதை தெரிவிக்கிறோம், அந்தந்த வஸ்துக்களை தெரிவிக்கிறோம். உதார போக கம்பு கிரீவாதிமான் கடகா அப்படின்னு இருக்கு. உதரபோக கம்பு கிரீவாதிமான் கடகா அப்படின்னா கழுத்து பெருத்தும் தலை சுருங்கியும் இருக்கக்கூடியது, கழுத்து சுருங்கியும் வயிறு பெருத்தும் இருக்கக்கூடியது. அதுதான் வயிறு பெருத்தும் கழுத்து சுருங்கியும் இருக்கக்கூடியது. ஒரே ஒரு நிமிஷம். அதே தாசன் அதே சொல்லுவாரு. ஆமாடு. ஆமா ஆமா சரி. பரவாயில்ல, அவர் பாத்துக்கிறாரு சார், அவர் பாத்துக்கிறாரு. தப்பு எல்லா தப்பு அவர் தப்பெல்லாம் கண்டுபிடிக்கல. ஆமா ஞாபகம் எல்லாம் போட்டாங்க. அறிவோம் அறிவோம் நான் பண்ண சொன்னோம். ஸ்ரீராமகுல சுவாமி எந்த ப்ரோக்ராம் பண்றதுனால இதுமே இப்படி போட்டு இருந்தான். அதான் அறிவோம் 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 பண்ணிட்டோம். இப்போ லோகத்துல அந்தந்த பொருட்களுக்கு மட்டும்தான் விற்பத்தி. பசு அப்படின்னா 4 கால்களை உடையது, கொம்பு உடையது. இந்த சாஸ்னா அப்படின்னு கழுத்துல ஒரு தடை உடையது, இதுதான் விற்பத்தி. இதை விட்டுட்டு பசுன்னா பெருமாள் தான். பசு என்பது பெருமாளை குறிக்கக்கூடியதான சொல் அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்ப இந்த சொல் பிரம்மத்தை குறிக்கும் அப்படின்னால் அந்த பசுவை குறிப்பிடக்கூடிய சக்தியானது போயிடுவேன், சக்தியானது போயிடுவேன். சப்த சக்தின்னு சொல்லுவான். சப்த சக்தி அப்படின்னா இட்லி அப்படின்னா அது இட்லியை தான் குறிக்கணும். பானைன்னா அது பானையை தான் குறிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு வஸ்துவிற்கு பானை என்று பெயர், இப்படிப்பட்ட ஒரு விலங்கிற்கு பசு என்று பெயர், இப்படிப்பட்ட விலங்கிற்கு சிங்கம் என்று பெயர் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதனால எல்லா சப்தங்களும் பரமாத்மாவையே குறிக்கின்றது அப்படின்னு சொன்னா எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதுக்கு சமாதானம் சொல்றார், அப்படி இல்ல, சர்வே சப்தாக எல்லா சப்தங்களும் ஜீவனை குறிக்கக்கூடிய அந்தந்த பொருட்களை குறிக்கக்கூடிய சொற்கள் அப்படின்றது முதல் ஸ்தானம், முதல் படிக்கட்டு. பானைனா பானைன்னு அர்த்தம். யாருக்கு? யாரு வேதாந்தத்தை அறிந்து கொள்ளவில்லையோ அவர்களுக்கு. சர்வே சப்தாக அஜித் ஜீவ விசிஷ்ட பரமாத்மனா வாசகாக. அச்சித்து, அச்சித்னா அச்சேதன பதார்த்தங்கள், உயிர் இல்லாத பதார்த்தங்கள். அதற்குள்ள ஒரு ஜீவன், அதற்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பரமாத்மா. அதேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாமரூபே வியாக்கரவாணி அப்படின்னு சுத்தி வாக்கியம். அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய
இந்த ஜீவனுக்குள்ளே இருந்து உள் புகுந்து இருந்து கொண்டு நாமம் ரூபம் இவைகளை செய்கின்றேன் அப்படின்னு வேத வாக்கியம் சொல்றது. தத்ர லௌகிக அஸ்து புருஷாக சப்தம் விவகாரந்தः. யாருக்கு லௌகிகர்களாக இருக்கிறார்களோ, லௌகிகர்கள், இது பொதுவா நீங்க இந்த விவகாரம் கேட்டுக்கலாம். வைதிகர்கள் லௌகிகர்கள் அப்படின்னு சொல்லுவார். வேத விகித்த கர்மாக்களை சென்று கொண்டு செய்து கொண்டு பரபிரம்மத்தை தியானம் செய்தவர்கள் செய்யக்கூடியவர்கள் வைதிகர்கள். யாக யஜ்ஞானிகள் பண்ணுவார், உடனே பலன் கிடைக்க போறது, உடனே பலன் இல்லை, அதிர்ஷ்ட பலன் வேற ஒரு லோகத்துல கிடைக்க போறது, எப்பயோ கிடைக்க போறது. அதுக்காக இந்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள் வேத விகிதமான வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை செய்யக்கூடியவர்கள் வைதிகர்கள். ஆனா லௌகிகம் அப்படின்னா பிரத்யக்ஷம் அர்த்தம். கண்ணுக்கு எதிர பலனை கொடுக்கக்கூடியதான கர்மாக்களை மட்டுமே செய்யக்கூடியவர்கள். என் கண்ணுக்கு எது தெரியுது, இவர் இந்த பலனை அனுபவித்திருக்கிறார், இந்த காரியத்தை செய்தார், அதனால அதே காரியத்தை நானும் செய்கிறேன், அந்த பலனை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் லௌகிகர்கள். இதுக்கு முன்னாடி யார் அனுபவிச்சாலே தெரியாது, யாரையும் நான் பார்க்கவும் இல்லை, அந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னு எனக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது எனக்கு. அப்படி இருக்கக்கூடியவர்கள் வேற. நான் செய்தேன், காரியத்தை பண்ணேன், அவர் பண்ணார், அதனால நானும் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவா லௌகிகா. அந்த மாதிரி எண்ணம் கொண்டவர்கள் சப்தத்தை விவகரிக்கிறார்கள். ஜடஹா பட்டஹா செல்போன் அப்படின்னு சப்தத்தை விவகாரம் பண்றாங்க. அப்படி விவகாரம் பண்ணும் பொழுது அவர்கள் அந்தந்த சப்தத்துக்கு பிரதான அம்சமாக இருக்கக்கூடியதான பரமாத்மாவை பற்றிய ஒரு அறிவை பெறாத காரணத்தினால பிரத்யக்ஷாதி அபரிச்சேத்தியத்வாத், பிரத்யக்ஷம் முதலான பிரமாணங்களை விட முடியாத காரணத்தினால வாச்சிக தேசபூத்தே வாச்சியமாக்கின் வந்தியந்தே ஜடஹா அதோடு நிறுத்திக்கிறாராம். ஜடம்னா பானை, அதுக்கு மேல அவன் விசாரம் பண்ணல. பானைக்கு அந்தர்யாமியா, பானைக்குள்ள ஒரு ஜீவன் இருக்கா, அந்த ஜீவனுக்கு அந்தர்யாமியா பரமாத்மா இருக்கிறான் அப்படின்றதுதான் அவனுக்கு தெரியாது. சரி, எப்ப தெரிந்து கொள்வார்கள்? எல்லாரும் ஒரு நாள் தெரிஞ்சுக்கணும். எப்போது தெரிந்து கொள்வார்கள்? வேதாந்த சிரவணே உற்பத்தி கூறியது. வேதாந்தத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அனைத்து விதமான சப்தங்களும் பரபிரம்மத்தையே குறிக்கின்றன என்பதை அவர்கள் சுலபமாக தெரிந்து கொள்வார்கள். வைதிகர்கள் இருக்காத லௌகிகர்கள் முதலில் அந்தந்த வஸ்துக்களுடைய பெயரளவு மட்டுமே தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். பிறகு வேதாந்தத்தை அறிந்து கொண்டு பரமாத்ம பரியந்தம் தெரிந்து கொள்கிறார்கள். இவாள்லாம் வைதிகர்கள்லாம் நன்றாக வேதத்தை அறிந்து கொண்டு பரமாத்மாவை பற்றிய ஞானமும் பெற்றபடியினால சுவார்த்தமா இருக்கக்கூடிய, சுவார்த்தம்னா பரமாத்ம பரியந்தம் இருக்கக்கூடியதான அர்த்தங்களை
நன்றாக தெரிந்து கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். வேதத்தில் இருக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாமே லோகத்தில் இருக்கு. நாம பிரயோகம் பண்றோமே, நாம் பிரயோகம் செய்யக்கூடிய சப்தங்கள் எல்லாமே, நான் ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கேன். பாடம் நடத்தும் பொழுது நான் பல சொற்களை உபயோகப்படுத்தேன். இந்த சொற்கள்லாம் நானா கண்டுபிடிச்சேன். எல்லா சொற்களையும் நானா கண்டுபிடிச்சேன் இல்ல. லோகத்துல பிரயோகிக்கப்படக்கூடிய, அதாவது லோகத்துல நம்மால் பேசப்படக்கூடியதான சொற்கள் எல்லாமே வேதத்திலிருந்து ஏற்பட்டவைகள். நாமளா எதையும் கண்டுபிடிக்கல. மருவி பல வார்த்தைகள் வந்திருக்கலாம். மருவி வந்த வார்த்தைகளுடைய மூலம் பாத்தீங்கன்னா வேதத்திலிருந்து வந்த வார்த்தைகள் தான் இருக்கும் எல்லாமே. அததான் சொல்ற, வைதிக்காக ஏவ சர்வே சப்தாக. லௌகிகமா சப்தங்கள் இல்லவே இல்லை. வியாக்கரண சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சாஸ்திரம், கிராமர், சம்ஸ்கிருத கிராமர். அதுல சூத்திரங்கள் பாணினி மகரிஷி எழுதியிருக்கார். அதற்கு பாஷ்யம், அதாவது அர்த்தம் எழுதுறவர் எப்படி பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யமோ அது மாதிரி வியாக்கரண சூத்திரங்கள் பாணினி மகரிஷி பண்ணியிருக்கார். இதுதான் தெரிஞ்சிருக்கும். பாணினிய வியாக்கரணம்னு சொல்லுவோம். மொத்தம் 9 வியாக்கரணம் இருந்தது. அதுல 8 வியாக்கரணம் நம்ம யாருக்கும் தெரியாது. அப்புறமா பாணினிய வியாக்கரணம் தான் வந்தது. காபுல், இங்க இருந்து பாருங்க, காபுல், இந்த ஹைதராபாத் காபுல், காந்தார தேசம். அந்த காந்தார தேசத்துல பிறந்தவர் அந்த பாணினிய மகரிஷி. அவர் தான் சூத்திரம் பண்ணார். அதான் 9 வியாக்கரணத்தையும் தெரிந்து கொண்டவர் அனுமான் நவ வியாக்கரண பண்டிதர் அப்படின்னு சொல்றோம். அந்த பாணினிய வியாக்கரணத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கிறார் பதஞ்சலி மகரிஷி. இந்த பேர் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ஏன்னா பதஞ்சலி ரவா, பதஞ்சலி ஆயில் அங்க இருக்கா. பதஞ்சலி பதஞ்சலி ஊருக்கு 10 ஷாப் இருக்கு. அந்த பதஞ்சலி மகரிஷி பாஷ்யம் எழுதியிருக்கார். அதற்கு மகாபாஷ்யம். அவர் சிதம்பரத்துல பிறந்தவர். பாருங்க, பாணினிய வியாக்கரணம் இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான். அதற்கு உரை எழுதியவர் சிதம்பரத்தில் இருக்கக்கூடியதான நடராஜர் சன்னதியில் அவதரித்தவர் பதஞ்சலி மகரிஷி. ஆதிசேஷனுடைய அவதாரம்னு சொல்றார். அந்த பதஞ்சலி சொல்றார், ஏவ வைதிகாக சைவ லௌகிகாக. வேதத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் லோகத்துல இருக்கு. வேதம் தனியா சொல்ல, லோகம் தனியா சொல்லல. வேதம் தனியா, லோகம் தனியா இல்லை. ஆதௌ வேதாந்தேவ உத்கிருத்திய பரேனைவ பிரம்மணா சர்வ பதார்த்தான் பூர்வவத்து திருஷ்டுவா சர்வ பதாதியும் பூர்வம். வேதத்திலிருந்து எடுத்து எடுத்து எல்லா பதார்த்தங்களையும் சிருஷ்டிக்கிறார். ஆரம்பத்துல பிரம்மா, அதுல பரமாத்மா பரியந்தம் முன்னாடி எப்படி இருந்ததோ அப்படியே அந்த பதார்த்தங்களை சிருஷ்டித்து அந்த பதார்த்தங்களுடைய உற்பத்தியானது பரமாத்மா பரியந்தம் செல்லுகிறது என்பதையும் தெளிவா சொல்றாரு. எங்க தெரியுது? மனுஸ்மிருதியில தெரியுது. சர்வேஷாம் ராமாணி கர்மாணி ச பிருதக் பிருதக் வேத சப்தேத்யேவாதௌ பிருதக் சம்ஸ்தாச்ச நிர்மமே. சம்ஸ்தாக அப்படின்னா ஆகாரம், ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி சம்ஸ்தாச்ச அப்படின்னு இருக்கு, சம்ஸ்தையும் அப்படின்னு
சம்ஸ்தான ஆகாரம். அது மட்டும் இல்ல, ரூபம், அதே கலர், வர்ணம், அதே மாதிரி குணம், தன்மைகள், இது எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். அதே மாதிரி பராசரர் சொல்றார், நாமரூபஞ்ச பூதானாம் நித்யானாஞ்ச பிரபஞ்சனம் வேத சப்தே ஜெயமாதௌ தேவாதீனாம் சகாரசஹ. துத்தியம் சூர்யா சந்திரமசௌ தாதா யதா பூர்வம கல்பயத்து. நாமரூபஞ்ச பூதானாம், இவைகளுக்கு எல்லாத்தையும் பண்றாரு பெருமாள். நாமோ ரூபோ அப்படின்னு எல்லா பதார்த்தங்களுக்கும் பெயரிடுகிறார். எங்க வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டவைகள் தான். ஒரு கலர், சிகப்பு, வெள்ளை, கருப்பு, இது மூன்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த வஸ்துக்கள் வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படியே சிருஷ்டிக்கப்படுகிறது. சூரியனையும் சந்திரனையும் முன் கல்பத்தில் எப்படி இருந்தாலும் அதே போல பரபிரம்மம், அதாவது பரபிரம்மத்தினுடைய கட்டளைக்கு இணங்க நான்முகனானவன் சிருஷ்டிக்கிறார். சூரிய சந்திரர்களை போன்ற கல்பத்தில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே போன யுகத்தில் இருந்து அப்படியே நாமானிச்ச பூர்வவத்து பெயர்களையும், அதாவது போன யுகத்துல சந்திரன் சூரியன் சந்திரன் இருந்தது, இந்த யுகத்துல சூரியனுக்கு சந்திரன் பேரும் சந்திரனுக்கு சூரியனும் பேரும் கிடையாது. போன யுகத்தையும் சரி இந்த யுகத்தையும் சரி. ஒரு சந்தேகம் கூட சொல்லுவான் ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கு. காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரன் கண்டுபிடித்தார் அப்படின்னு இருக்கு. காயத்ரி மந்திரத்தை விஸ்வாமித்திரர் கண்டுபிடிச்சாருன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க விஸ்வாமித்திரர் கண்டுபிடிக்கிறேன் காயத்ரியை பண்ணலையா? அப்படி கேட்டால் ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு யுகத்திலும் ஒரு விஸ்வாமித்திரர் ஒருவர். ஸ்ரீகாந்த் சஹா நான் இருக்கேன். இந்த ஸ்ரீகாந்த் அப்படின்றது அப்படியே இருக்கும், அது மாறாது. இந்த கல்பத்துக்கு அப்புறம் அந்த கல்பம் ஒரு ஆத்மா வரும், வேற ஒரு ஆத்மா இங்க வரும், அதனுடைய புண்ணிய பாபத்திற்கு ஏற்றா போல வரும். எல்லா யுகத்திலையும் எல்லா கல்பத்திலையும் ஸ்ரீகாந்த்ங்கிற சப்தம் இருக்கும். அதற்கு ஆத்மா வேற வரும். பிரைம் மினிஸ்டர்ன்றது பதவி, பிரைம் மினிஸ்டர்ங்கிற பதவி இருக்கும், இல்லாம இருக்காது. எல்லா காலங்களிலும் பிரைம் மினிஸ்டர்ங்கிற பதவி இருக்கும். அதற்கு ஆத்மா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து போவார். அதிசயமா இந்தியாவில் 3 வாட்டி வந்துட்டார். ஒன்னும் விசேஷங்களும் கிடையாது, 3 வாட்டி வந்துட்டார். சூர்யாதீன் பூர்வவத்தை படிக்கிறதே மற்றவாழ்தான் இவர் நல்லவர், அவ்வளவுதான். ஏவம் ஜெகத்குருமனோக அனன்யத்துவம் பிரபஞ்சம். இந்த ஜெகத்துக்கும் பிரம்மத்துக்கும் அனன்யத்துவம் ஒற்றுமையானது சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி ஒற்றுமை சொன்னாதான் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையானது சித்திக்கும். காரணத்தை அறிந்து கொண்டால் காரியத்தை அறிந்து கொண்டதாக ஆகும் அப்படின்றது சித்திக்கும், அப்படின்றது ஏற்படும். இதைத்தான் உபனிஷத் வாக்கியத்துல ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜா சொன்னார். அத்வைத மதத்துல ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை வராது. ஏன் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை வராது? அது ஏதோ இது ஏதோ அது எதுவும் ஒன்னாகுமா? பிரம்ம சத்தியம், ஜெகத்து மித்யா. அப்ப வந்து காரியமும் காரணமும் ஒன்னாக முடியும்?
எங்களுக்கு அப்படி இல்லையே. திரும்பவும் ஜெகத்தை ஒன்று சூக்ஷ்மமா அவரோடு கலந்து இருக்கிறது. அதை தூரமாக மாற்றுகிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேன். இதத்தான் சத்தியம் ஆத்மா. காரணத்திற்கு சத்தியத்துவம் வாசாரம்பணம் விகாரோ நாமதேயம் மிருத்திகே தேவ சத்தியம் என்று காரணத்திற்கு சத்தியத்துவம் எப்படி சொல்லப்பட்டது? சத்தியம் மண்ணு சத்தியம். மண்ணு அவஸ்தை மாறி ஒரு அவஸ்தையிலிருந்து மண்ணேதான் சூர்ணம் மாறுது, பிண்ட மாறுது, கபாலம் மாறுது, கனமாறுது. அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொன்ன. மண்ணினுடைய மாற்றம் தான் கடம். அதனாலதான் மண்ணை ஆத்மாவாக உடையது. அதே போல கடம் என்பது பிரம்மத்துக்கு சரீரம். பிரம்மம் என்பது ஜடத்திற்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியது. அப்படின்னு இங்க சரீராத்மாவான சம்பந்தமும் சொல்லப்படுறது இந்த இடத்துல. இதுக்கு மேல சோதக வாக்கியங்கள். சோதக வாக்கியங்கள்னா சத்தியம் ஞானவன் அந்தம் அப்படின்னு இருக்கு. அந்த வாக்கியத்திற்கு அத்வைதிகள் என்ன அர்த்தம் சொல்கிறார்கள், அதை எப்படி நம்ம கண்டிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு ராத்திரி 9 மணி. இதோட இந்த கிளாஸை நான் முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம்.